சிஎஸ்கே வந்து எத்தனை பேர் புரட்டி வச்சிருப்பானுங்க இவங்கள சூத்திரத்தையே இல்ல இவனுங்களுக்கு. ஏன்னா பயம், சிஎஸ்கேனா பயம். இப்ப நீங்க தூக்கிட்டாரு. அப்ப பேமெண்ட் வராதுல, அடுத்த மேட்ச் அவர் கொடுக்க மாட்டாங்கல்ல, கொடுத்துட்டாங்க. பங்காளி எப்படியே வச்சுட்டாங்க. பங்காளி ஜெயிச்சிருங்க, ஆனா கப்பு ஜெயிச்சிருங்க, அடுத்த வருஷம் நாங்களும் அடிப்போம். நல்லா ஆடுறாரு அந்த பேரு. மேனேஜ் மேட்ச் மேனேஜ் இந்தியாவில குடுக்குறாங்க, வாயில நோய மாட்டுது. அதுக்கு நான் கம்பேக் கொடுத்துட்டு இந்த வருஷம் டேபிள் டாப்ல இருக்கோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த வருஷம் அவங்க ஹெல்மெட் ஆயிட்டாங்க, நாங்க ஒன்னும் வாய திறக்கல, அமைதியா இருக்கோம் நாங்க. ஆனா லாஸ்ட் நாங்க ஹெல்மெட் ஆகிறப்ப எல்லாரும் நிறைய ஆரம்பிச்சாங்க, அதை நாங்க எதுவும் கேட்டுக்கல. இந்த வருஷம் நாங்க ரிவைஸ் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். சாட்டர்டே மேட்ச் இருக்கு, வாங்க பாருங்க, என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். ப்ரோ எல்லாரும் தப்பு இல்ல ப்ரோ, சிஎஸ்கே நல்லவங்க இருக்காங்க பாருங்க ப்ரோ, இருக்காங்க அந்த கெட்டவங்களால சிஎஸ்கே மேல குறை சொல்ல முடியாது. நல்லவங்க இருக்காங்க தான், அதனால அந்த யாரையும் குறை சொல்லல. சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுறாங்க, அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எப்பயுமே சிஎஸ்கே ஆல் இஸ் வெல். எங்க எங்க நம்பிக்கை இருக்கு, மரியாதை இருக்கு. ஒரு 2-3 பேர் இப்படி பண்றதுனால இதை கத்துறாங்களா அந்த மாதிரி, ஒரு மேட்ச் வந்து உங்ககிட்ட தோட்டம் பத்தியா, அதுதான் சூரிய வச்சமே. அப்போ இவனுக்கு தோட்டான இவங்கிட்ட நம்ம தோட்டுனே இவங்க என்ன நேரத்துல சூரிய வச்சானுங்கன்னு தெரியல. இல்ல கோவிந்தா இல்ல, இவனுங்க தான் லாஸ்ட்ல 18 மணி ஏற போறாருங்க. எப்பவுமே எல்லா மேட்சும் இப்போ சிஎஸ்கே மேட்சுக்கு மட்டும் 9 பேரு 9 டீம் டி-ஷர்ட் போட்டு ஓடி வந்துடுறாங்க. எதுல சிஎஸ்கே தோக்கணுமா, அவ்வளவு என்ன ஆசை தெரியல. அப்போ சிஎஸ்கே வந்து எத்தனை பேர் புரட்டி வச்சிருப்பானுங்க இவங்கள சூத்திரத்தையே இல்ல இவனுங்களுக்கு. ஏன்னா பயம், சிஎஸ்கேனா பயம். இப்ப ஹாப்பியா உங்களுக்கு என்ன சொல்றாங்க, நாங்க பயந்துட்டோம், அதெல்லாம் வந்து இழுத்து வர்றோம். நாங்க அப்படிலாம் இல்ல, அப்ப எதுக்கு தோனி சப்போர்ட் பண்ணி பேசினா இவருக்கு வந்தாரு. ஆனா இப்ப என்ன பண்ண, சிஎஸ்கே வந்து ஆர்சிபி வந்து ரொம்ப ஓவரா பேச புரியுது உங்களுக்கு. இங்க 2-3 பேர் தான் ஆர்சிபி எங்கனா கலாய்ச்சி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுதே நீங்களா. நாங்க கம்மூடு போலாம், கப் அடிக்க துப்பு இல்ல. நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணானுங்க, சிஎஸ்கே மாறினானுங்க. அந்த தீப்புடி சொல்லி இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இல்ல நீங்களா வாய மூடின்னு கம்முனுங்கனா நாங்க கம்முனு இருப்போம். நீங்க இருக்கிறத சொல்லி விட்டுட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க தோனி சப்போர்ட் பண்ணி பேச இல்ல. ஒரு அங்கிள் வந்து பேசுறாங்க, சிஎஸ்கே ஜெயிலாம் 16-17 ஏன் கப் அடிக்கல, நாங்க இல்ல ஏன் கப் அடிக்கல. சும்மா பேடி டீம் 18 வருஷம் சொன்னாங்க. 18 வருஷம் பேரு அந்த பிளேயர் தான் நல்லா ஆடுறாரு. அந்த பிளேயர் மேனேஜ் மேட்ச் இந்தியாவில குடுக்குறாங்க, வாயில நோய மாட்டுது. அந்த பாரத விருதா அவங்க குடுக்கணும். அவங்கள 12 பேரு பங்காளி வச்சு ஆடுறாங்க. சூப்பர் பங்காளி
நீங்க வந்தீங்க 12வது பேர் நல்லா ஆனாரு, அந்த பேர் நல்லா ஆனாருனால நீங்க ஜெயிக்கிறீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி பிளேயர் யாரும் சொல்லு ப்ரோ, அம்பேர் ப்ரோ. ஆமா ப்ரோ, 7 மேட்ச் தொடர்ந்து தோத்துறோம். ரிவ்யூ எப்படி கொடுக்குறாரோ அது மாதிரி அம்பேர் மாறன் வந்து சூப்பரா உங்களுக்கு ரிவ்யூ நல்லா கொடுக்குறாரு. அவுட் ரிவ்யூ 6 போலனா 6 கை தூக்கிறாரு. இதுதான் நல்ல பங்காளி. ஆர்சிபி வாய்தான் உங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா அந்த விக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வெளியே போயிருவாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இந்த சைடு வியூல மட்டும்தான் இவங்க எல்லாம் பாத்துருக்காங்க. ஆப்போசிட் வியூல பாக்க சொல்லுங்க. ஒரே சைடு வியூல தான் உட்கார்ந்தோம், எங்களுக்கு தெரியல. ஆனா அவுட் தான், இது ஏமாத்திட்டானுங்க. அது அவுட்னு நாட் அவுட். பால் போட தீபக் சேருக்கே கன்ஃபியூஸா இருக்கு ப்ரோ. பால் போட தீபக் சேருக்கே கன்ஃபியூஸா இருக்கு. தீபக் சந்த் நம்ம பையன் ப்ரோ, அவருக்கே கன்ஃபியூஸா இருக்கு அவுட்டான்னு சொல்லிட்டு. அவனே கேட்கல, அம்பேர் வந்து அவுட். அவன் கண்ணேஸ்டா அம்பேர். இவரு பேர் நான் நீதா அம்பனி அவன் உட்காந்து பார்த்தோன்னே அம்பேர் என்ன பண்ணிட்டாரு, பயந்து தூக்கிட்டாரு. அப்ப பேமெண்ட் வராதுல, அடுத்த மேட்ச் அவர் கொடுக்க மாட்டாங்கல்ல, கொடுத்துட்டாங்க. பங்காளி எப்படியே வச்சுட்டாங்க. பங்காளி ஜெயிச்சிருங்க, ஆனா கப்பு ஜெயிச்சிருங்க. அடுத்த வருஷம் நாங்களும் அடிப்போம். பங்காளி தாங்க மாட்டாங்க. அவங்க பெஸ்ட் அம்பேர் பிளேயர் இருக்காங்களா, அந்த பிளேயர் இருக்கா எல்லா ஜோக்கர். நம்ம ஜோக்கர் சின்ன பசங்க விளையாடுவாங்களே, ஜோக்கரை வச்சு எல்லா டீம் விளையாடுறோம். அதுமே ஒரு ஜோக்கர் அவரு. நானுமே தோத்து இருந்தேன்னா இதே மாதிரி தான் ப்ரோ கத்திருப்பேன். நானும் இவங்க டீம்ல 12 பேர் இருப்பேன். 12 பேர் இல்ல 13 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். பேரோட சேர்த்து 14 பேர் இருப்பாங்க. காலங்காலமா காந்தி தாத்தா காலத்துல இருந்து ஒரு 12 பேர் வச்சாங்க. இங்க பாருங்களா, நாங்க வச்சிருந்தாலும் அந்த 5 ஸ்டார் காட்டுறதே இல்ல ப்ரோ. நோபால் கொடுத்தாலும் டிஆர்எஸ் எல்லாத்துக்குமே இவங்க அவ்வளவுதான் ப்ரோ கேக்குறாரு. டிஆர்எஸ் எடுத்து போயிருந்தாதானு கேக்குறாருல. அம்பேரே அவங்க சாருங்க. நம்ம இப்ப நார்மல் மேட்சே பாருங்க, டிஆர்எஸ் உடனே போறான். இவங்களுக்கு மட்டும் 1 hour 2 hour ஆகுது. சாரி ப்ரோ.